ஓகே ஒரு அடியாக இப்படி வந்துச்சுன்னா குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்து சேர்ந்தாச்சு ஒரு 2-2.5 வருஷம் கழிச்சு. என்ன விட்டுருக்காங்கன்னா ரொம்பலாம் வேகன்சிஸ் நிறையாலாம் அள்ளி கொடுக்கல, சும்மா லைட்டாக கிள்ளி எடுத்துக்கிட்டு குரூப் 2ல் வந்து 507, குரூப் 2ஏல 1820, மொத்தம் 2327 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மேபி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, எக்ஸாம்ஸ் முடிஞ்ச பிறகு தெரியும். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்மேட்டில் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் என்னென்னா, இந்த வருஷம் இந்த எக்ஸாம்ஸ்லேருந்து இன்டர்வியூ கிடையாது, தூக்கியிருக்காங்க. இன்டர்வியூ எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 2வியும் மெயின்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டாக தனித்தனியாக வைக்கிறாங்க. அதான் இதோட ஹைலைட்டே. இப்போ ஓகே, இப்போ ப்ரிலிம்ஸ் நீங்கள் எழுதிடுவீங்க. ப்ரிலிம்ஸ் எப்போதுமே குரூப் 4 ஃபார்மேட், சிலபஸ் என்னன்னா அதே சிலபஸ், ஆனால் பட் டிகிரி ஸ்டாண்டர்ட் எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் கூட படிக்கிற மாதிரி இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1 எழுதி முடிச்ச பிறகு என்ன வரும்னா ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணவே போகிறீங்க. குரூப் 2 தனி மெயின்ஸ், குரூப் 2A தனி மெயின்ஸ். குரூப் 2 பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 டெட்டுனா என்னென்னா தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் டெஸ்ட். அதில் 100 மார்க்குக்கு நீங்கள் முழுக்க நீங்கள் டிஸ்கிரிப்டிவாக எழுத போகிறீங்க, நீங்கள் கையால் எழுத போகிறீங்க. அதில் 40 மார்க்ஸ் இருந்தால் தான் உங்களோட ஜிஎஸ் பேப்பர் செகண்ட் பேப்பர் வேலிடிட்டி பண்ணப்படும். இல்லைன்னா இந்த பேப்பர் தூக்கிடுவாங்க. ஓகேங்களா? அந்த ஜிஎஸ் முழுக்க 300 மார்க்கு. இது ஃபுல்லாக நீங்கள் கையால் எழுத போகிறீங்க, டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மேட் தான், தமிழ் ஆர் இங்கிலீஷ். நெக்ஸ்ட் வந்து இந்த அதே மாதிரி ப்ரிலிம்ஸில் ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் நீங்கள் எதாவது சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெயின்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அப்படி தான் ஃபார்மேட் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷில் எழுதியிருந்தாலும் நீங்கள் தமிழ் கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கிரிப்டில் எழுதி தான் ஆகணும். அதில் உங்களுக்கு விதிவிலக்கு கிடையாது. எதுக்கு யாருக்கு விதிவிலக்குன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு மட்டும் தான் விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேப்பர் 1 எழுத தேவைன்னு கொடுத்துருக்காங்க, மற்ற எல்லாருமே எழுதியிருக்கணும். அதே மாதிரி குரூப் 2A மெயின்ஸில் என்னென்னா பேப்பர் 1 அதே மாதிரி ரெண்டுமே இதுலேயும் ஃபுல்லாக டிஸ்கிரிப்டிவ் டைப் தான், நீங்கள் ஃபுல்லாக கையால் எழுதியிருக்கணும். இல்லையா 100க்கு 40 எடுத்துருக்கணும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பேப்பர் 2ல் என்னென்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ் பகுதி 100 மார்க், ஜிஎஸ் வந்து 100 மார்க்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை அப்படியே எழுதணும். இங்கே என்ன படிச்சிங்களோ அது கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக இருக்கும். 5 யூனிட் தான் அதில் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சைக்காலஜி சப்ஜெக்ட் வந்து 40 கொஷின்ஸ். நீங்கள் பார்க்குற நார்மல் மேக்ஸ் இல்லை, அது முழுக்க சைக்காலஜியாக மாறும். ஜென்ரல் தமிழ் 60, இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் 60, அவ்வளோதான். அப்போ இந்த கொஷின் இந்த பேப்பர் 2 எதில் எழுத போகிறீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸில் எழுதுவீங்க. எஸ்எஸ்சி எழுதுவீங்க அந்த மாதிரி எழுதணும். இப்போ டேரெக்டாக நீங்கள் ஓஎம்ஆரில் பிரிண்ட் பண்ண முடியாது. இது ஆப்ஜெக்ட் டைப்ஸ். அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு, 3 days ஆச்சு. 26-24 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகி எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா 19/7/24 க்ளோஸ் பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியம், ஒரு மாதம் கூட கிடையாது. ஓகே, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் டேட் எப்போனா அதுலேருந்து இன்னும் ஒரு 80 நாள் கூட கிடையாது. 14th செப்டம்பர் 24 வரைக்கும் தான் அந்த எக்ஸாம் வைக்கிறாங்க. அன்னைக்கு எப்போ எக்ஸாம் ஆரம்பிக்குன்னா மெயின் ஒரே எக்ஸாம்லையே, அதனால் 9:30 மணிக்கு ஆரம்பிச்சு 12:30 முடிஞ்சிடும். மெயின்ஸ் எக்ஸாம் டேட் எப்போனா ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் எப்போ வரும், மேபி ஒரு 3 monthsல கூட்டுவாங்க நினைக்கிறேன். விட்டு முடிச்ச பிறகு அன்னைக்கு ரிசல்ட்டோடய சேர்த்து உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் எப்போன்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. குரூப் 2A-க்கும் 2க்கும் தனித்தனி மெயின்ஸ் டேட் வேறையா அப்படின்னா அப்போ தான் தெரியும். எல்லாமே ஒரு குழப்பத்திலே வச்சுருக்காங்க. அந்த டேட் எக்ஸாம்ஸ் எப்போங்கிறது அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க பின்னாடி. இப்போ இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி 80 நாளில் படிக்கிறது அப்படின்னா சிம்பிள் டெக்னிக் ஒன்று தான், கிராக் த ப்ரிலிம்ஸ் ஃபினிஷ். அப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா ப்ரிலிம்ஸை படிக்க போகிறீங்க. ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்க 2 சான்ஸ் என்னன்னா, நீங்கள் ஜென்ரல் தமிழ் இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு இங்கிலீஷ் மேஜர் அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் யூனிட் 8 யூனிட் 9 தமிழ் கண்டிப்பாக படிச்சாகணும், அது மைண்டில் வச்சுக்கிங்க. அந்த 10 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, யூனிட் 1, 2, யூனிட் 10 இருக்கு இல்லையா, அந்த 10 பகுதி தான் உங்களுக்கு ஜிஎஸ் பகுதியில் வரப்போகுது. மீதி இருக்கிற ஜென்ரல் தமிழ் ஃபுல்லாக 100 மார்க், ஜென்ரல் இங்கிலீஷ் 100 மார்க் இல்லைங்களா. அப்போ உங்களுடைய லாங்குவேஜ் பேப்பரை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். லாங்குவேஜ் பேப்பரை ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டு ஜிஎஸ்ல ஃபோக்கஸ் ஆன் ஜிஎஸ். ஏன் ஜிஎஸ்ல ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் ஜிஎஸ் இப்போ எவ்வளோ தூரம் நீங்கள் ஆழமாக படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மெயின்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜிஎஸ்ஸை எந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப லெத்தாஜிக்காக இல்லை அலட்சியமாக படிக்கிறீங்களோ உங்களுக்கு மெயின்ஸில் பெரிய அடி விடும். ஏன்னா உங்களுக்கு மெயின்ஸுக்கு அதிகபட்சமாக ஒரு 3 to 4 months கூட டைம் இருக்காது. அதில் முழுக்க ஜிஎஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னா தமிழ்நாடு சம்மந்தப்பட்டு இந்தியா வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நோட்டிஃபிகேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம், அதை எடுத்து பாருங்கள். முழுக்க மெயின்ஸ் சிலபஸ் எப்படி இருக்குன்னா எல்லாமே தமிழ்நாடை பேஸ் பண்ணியிருக்கு. அப்போ நீங்கள் இது வரைக்கும் படித்த ஜிஎஸ்லேருந்து கொஞ்சம் மாறுபட்டிருக்கு. சிலபஸ் எல்லாமே ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கிறதுனால இந்த 3 மாதங்கிறது ரொம்ப டைம் கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஜிஎஸ் படிக்கும்பொழுதே மெயின்ஸுக்கான ஜிஎஸ்ஸையும் ஒரு பேஸ்மெண்ட் போடுங்க. அப்போ படிச்சுக்கான்னு தள்ளி வைக்க வேணாம். இன்னொன்று, மேக்ஸை நீங்கள் 2 தான் படிக்க போகிறீங்க. மேக்ஸை நீங்கள் 2 தான் படிக்க போகிறீங்க. ப்ரிலிம்ஸுக்கு ஒரு மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, மெயின்ஸுக்கு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ப்ரிலிம்ஸுக்கு நீங்கள் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த சிலபஸ் அப்படியே வருது. மெயின்ஸுக்கு முழுக்க மாற்றிருக்காங்க. அதை பற்றி நம்ம அதை தனியாக ஒரு வீடியோவை பார்க்கலாம். ஓகேங்களா? அது ஃபுல்லாக நீங்கள் இனிமேல் புதுசாக படிக்க ஆரம்பிக்கணும். எதுவுமே நீங்கள் படித்த டாபிக் இருக்காது, எல்லாம் புதுசாக இருக்கும். அதை நீங்கள் படிக்கணும். ஏன்னா அந்த 2A மெயின்ஸ் வந்து என்னென்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜிஎஸ் வந்து 100 மார்க்ஸ் தான்,
ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து 60, மேக்ஸ் வந்து 40 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த 140 தான் உங்களுக்கு டிசைடிங் ஃபேக்டராக மாற்ற போகுது குரூப் 2A. ஏன் குரூப் 2Aன்னு சொல்கிறேன்னா அதில் தான் வேகன்சிஸ் அதிகம், 1820 வேகன்சிஸ் இருக்குங்களா. அதனால இன்டர்வியூவில் ரொம்ப பெரிய சான்ஸ் இது எல்லாத்துக்குமே. இந்த 2Aவுக்கு எல்லாமே கிராக் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்து இது வரைக்கும் இங்கே டிஸ்கிரிப்டிவாக எழுத கஷ்டப்படுறவங்க எல்லாமே ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் முழுக்க 2Aல ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். அதில் எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும்னா ஜிஎஸ்ல ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? சிலபஸ் பாருங்கள், சிலபஸ் பார்த்து முடிச்சிட்ட பிறகு அந்த 5 யூனிட்டை தெளிவாக நோட் போட்டு எழுத ஆரம்பிச்சு படிங்க, கண்டிப்பாக கிராக் பண்ணிடலாம். ஓகேங்களா?